अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्वशिपिविष्टहाव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उभवीति नमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय परशराय। நம சர்வேபியः. இந்த பூமண்டலத்தினுடைய ஆக்கிருத்தியை பற்றி சொன்னார். அதுல தீபங்கள் 7 தீபங்கள் அவைகளை சுற்றி இருக்கக்கூடியதான நதி இது ஜலாசயங்கள் அதாவது சமுத்திரங்கள் அவைகளுக்கு உள்ளே பிரவகிக்கக்கூடிய நதிகள் அங்க இருக்கக்கூடிய பர்வதங்கள் அங்க இருக்கக்கூடியதான மக்கள் அவர்கள் யாரை பூஜிக்கிறாள் என்ன ஏதுங்கிற சமாச்சாரம் சில இடங்கள்ல அவளினுடைய ஆயுஷ் அங்க இருக்கிறவா யாரு எல்லா விஷயங்களையும் காண்பித்தார். இப்போ மேல ஒரு புராணம் அப்படின்னு சொன்னா அது எல்லா விஷயங்களையும் பேசணுமான காரணத்தினால் இப்ப பூமியை பற்றி சொல்லிட்டு மேல பாத்தாள லோகத்தையும் சொல்றார். பாதாள லோகம் அப்படின்னு சொன்னால் அதற்கு கீழே அத்தனையையும் சகல லோகங்களையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடியதான அனந்த நாமாவா இருக்கக்கூடியதான ஆதிசேஷனுடைய ஸ்மிருதி வராம இருக்காதான காரணத்தினால் அந்த ஆதிசேஷனாகிற அனந்தனினுடையதான கீர்த்தி கானம் பண்றார். இது எப்பொழுதுமே நாம பார்த்துட்டுதான் இருக்கோம் இது வரைக்கும். இந்த முதல் அத்தியாயம் இதற்கு முன்னாடி அத்தியாயம் 97 பெரிய அத்தியாயம் ஸ்லோகங்களை கொண்டது. அதனால உடனே இது ஒரு சிறிய அத்தியாயம் 30 ஸ்லோகம் கூட இல்லை 27 ஸ்லோகம் இந்த அத்தியாயம் இருக்கு 27 ஸ்லோகம். ஆக இந்த பாதாளாதிகளை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த அத்தியாயத்துல வரக்கூடிய இந்த அத்தியாயத்துல பாதாளாதிகளை சொல்றார். அதற்கடுத்த அத்தியாயத்துல நரகாதிகளை சொல்றார். ஆனா நரகத்தை பற்றி பேசுற பொழுது பகவன் நாமாவை இருந்து சொல்லிட்டு இருந்தோம்னால் நமக்கு நரக வாசம் கிடையாதான காரணத்தினால் அதையும் அடுத்த அத்தியாயத்துல சொல்ல போற 6வது அத்தியாயம் பெருமாள் அனுகிரகத்துல இந்த 5வது அத்தியாயத்தினுடைய பாதாளாதிகளினுடையதான வர்ணனம் மேல ஆதிசேஷனினுடையதான கீர்த்தி கானம் அப்படிங்கிறது. அத பஞ்சமோऽध्यायः ஸ்ரீ பராசராः विस्तारयेष कथितः पृथिव्या भवतो मया 70 सहस्राणि द्विजोच्छ्रायोऽपि कथ्यते 10,000मेकैकं पातालं मुनिसत्तम अतलं वितलं चैव नितलं च गभस्तिमत् महाक्ष्यं सुतलं चाग्र्यं पातालं चापि सप्तमम्. हे द्विजसप्तमरे मिगचरदान द्विजरे மைத்ரேய மகர்ஷியே உமக்கு விஸ்தாரயேஷ கதித பிருத்திவ்யாஹ பூமியினுடையதான விஸ்தாரம் அளவு பெரிய தன்மை அதுல இருக்கக்கூடியதான தன்மைகள் அதனுடையதான தீபங்கள் தீபகத்தமாக இருக்க தீப ஆவேஷித்தமா தீபத்தை சுற்றி இருக்கக்கூடியதான சமுத்திரங்கள் தீபத்துக்குள்ள இருக்கக்கூடியதான நதிகள் மலைகள் வருஷபர்வதங்கள் அதை ஆடக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களினுடையதான வயசு அவர்களினுடையதான செயல்பாடுகள் பொழுதுபோக்கு காரியங்கள் அவளுடைய உபாசிய
தேவதை, இது எல்லாவற்றையும் உனக்கு சொன்னேன். விஸ்தாரஹா அதை கண்டிக்கிறார். சில நேரங்கள்ல ஒரு சிஷ்யர் யாராவது ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா, ஏதோ கேள்வி கேட்டோ அவர் ஏண்டா கேள்வி கேட்டோங்கிற அளவுல இவர் பதில் ரொம்ப விஸ்தாரமா சொல்றார் அப்படின்னு சொன்னா அவருக்கே கொஞ்சம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு அப்படின்னு அவருக்கு என்ன கேள்வி, அதாவது சிஷ்யருக்கு. ஆனால் அவ்வளவு தூரம் சிஷ்யனுடையதான ஜிக்ஞாசைய புரிஞ்சுண்டு அவனுக்கு இதை தெரிவிக்கணுங்கிறது அவருடையதான அனுகிரக விசேஷத்தினாலதான் ஏற்படும். ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தினாலதான். என்னமோ கேள்வி கேட்டாரு, என்னமோ பதில் சொன்னோம் அப்படிங்கிறது இல்லாத இந்த பிருத்திவியாதிகளிலே இருக்கக்கூடியதான இந்த தீபங்களை பற்றி கேட்டு நல்லா விஸ்தாரமா சொன்னாராம். சில நேரங்கள்ல நாம ஒரு காரியத்தை பண்ணா அதுல நமக்கே ஒரு திருப்தி வரும் பாருங்க. ஒவ்வொரு காரியத்தினுடைய முடிவிலேயும் நமக்கே ஒரு திருப்தி இருக்கணும், வேற யாரும் அதை சொல்ல வேண்டியது இல்லை. அவளுடைய அந்தःகரண சாட்சி இருக்கு. அதுவே நம்மளுக்கு இன்னைக்கு இப்படி பண்ணோம், இதை சரியா பண்ணோம், இன்னைக்கு கொஞ்சம் கூட சரியா பண்ணி இருக்கலாம், இதை நாம சரியா பண்ணி இருக்கவில்லை, அவளுக்கு தெரியும் இல்லையோ. இப்போ இந்த சர்க்கத்தை, அதாவது 4வது அத்தியாயத்தை முடிச்ச உடனே நல்ல விஸ்தாரமா சொல்லி இருக்கோங்கிறதான அபிப்பிராயம் அவர் திரும்ப பராசர மகர்ஷியினுடைய திருவுள்ளத்திலேயே எழுந்திருக்கு. அதனால அவர் காண்பிக்கிறார், அப்பா மைத்ரேயா, பூமியினுடையதான விஸ்தாரம், பூமியினுடையதான அளவு, பூமியினுடைய பிரமாணம், பூமியில இருக்கக்கூடியதான விஷயங்கள், அங்க இருக்கக்கூடிய தீபங்கள், தீபத்தை சுத்தி இருக்கக்கூடியதான சமுத்திராதிகள், இத்தனை விஷயங்களும் விஸ்தாரமாகவும் சொல்லப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம். விஸ்திருத்தமா பூமியினுடைய விஸ்தாரம் சொல்லப்பட்டது பிருத்திவியாக அப்படிங்கிறதுனால பிருத்திவியாக விஸ்தாரகா தான் பூமியினுடையதான நீட்டம், அளவு அதெல்லாம் சொல்லப்பட்டதுங்கிறது தான் அர்த்தம். ஆனால் அது எதுக்காக பிரமாணம் அப்படின்னு சொல்லி இருக்கலாமோ இல்லையோ, எதுக்கு இதை சொல்றார், விஸ்தாரமா சொல்லி இருக்கோங்கிறதான அந்த அர்த்தம் மனசுல நமக்கு வர மாதிரி காண்பிக்கிறார். விஸ்தார ஏஷ கசித பிருத்திவ்யா பவதோ மயா சப்ததிஸ்து சஹஸ்ராணி த்விஜோச்ச்ராயோபி கத்யதே தசசாஹஸ்ரமே கைகம் பாத்தாளம் முனிசத்தமா. இப்ப பாத்தாளத்தை பற்றி சொல்றேன், கேட்காமையே சொல்றார். அதுதான் சிஷ்யன் பேர்ல அனுகிரகம் பண்ணணுங்கிறதான புத்தி வந்துடுத்தும்னா அந்த சிஷ்யனை கூப்பிட்டு வச்சு நிறைய விஷயங்களை சொல்லுவா. கூட இருந்து இந்த அந்தேவாசியா இருக்கிற பொழுது நிறைய விஷயங்களை சொல்லுவா. இந்த பையன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவன் இருக்கிற பொழுது பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கிற பொழுது நன்னா பண்ணுவா, எல்லாத்தையும் பண்ணுவா. அடுத்த தலைமுறை அவன் நம்மளை பார்த்துதான் பண்ணுவான்றதுனால கிருத்தியங்களாகட்டும், செயல்கள், அவர்களினுடையதான நடத்தை ஆகட்டும், அவர்களினுடையதான வார்த்தை ஆகட்டும், இது எல்லாத்துலயும் பார்த்து அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணுங்கிற காரணத்தினால நன்னா பண்ணுவாளோ இல்லையோ, அதுதான் அனுகிரக விசேஷம். அந்த மாதிரி இவன் எனக்கு பாத்தாளத்தை சொல்லும் போலேன் அப்படின்னு ஒண்ணு கேட்கல. ஆனாலும் அடுத்த கேள்வி அவருக்கு மைத்ரேயர் பேசியிருந்தா என்ன சொல்ல போறார், இப்ப பூமியை பத்தி தேவர் சாதித்தது, இதுக்கப்புறமா கீழே என்ன இருக்கு பாத்தாளம்னு சொல்றாளே கேட்டிருக்கேனே அதை பத்தி சொல்லணும்னு காண்பிக்க போறார். அதனால அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே தானே அனுகிரக பரனாய் அவனுக்கு சொல்லணுங்கிறதான அபிப்பிராயத்தினால இந்த பாத்தாளம்ங்கிறது 7 இருக்கு. அதாவது பாத்தாளம்னா கீழே இருக்கக்கூடிய லோகங்கள், பாத்தாளம்னா அதுல ஒண்ணு, அத்தல வித்தல தல மகாதல தலாத்தல பாத்தாளம்ங்கிறதாக இந்த பெயர்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால அவைகளினுடையதான ஆழம் எவ்வளோன்னு காண்பிக்கிறார். அதுக்கு ஆழத்துக்கும் நீட்டம் தான், அதாவது ஒசரம் தான். ஆனா வசரம் மேல் பக்கமா இல்லாம கீழ்பக்கத்துல இருக்கக்கூடியதான ஆழம், அதுதான் இங்க உச்சராயம்னே சொல்றார். சப்ததிஸ்து சஹஸ்ராணி த்விஜோச்ச்ராயோபி கத்யதே பாத்தாளம். இந்த பாத்தாளம் 70,000 யோஜனைகள். அதெல்லாம் அளவுனாலே யோஜனை, அதை நாம யோஜனை பண்ணாம உடனே சொல்லிடலாம். 70,000 யோஜனைகள். அதை தவிர கீழவே யோஜனைங்கிறதான பதத்தையும் கொடுத்தார், நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். அதனால சப்ததிஸ்து சஹஸ்ராணி, சப்ததின்னா 70, சஹஸ்ரம்னா 1000, சப்ததிஸ்து சஹஸ்ராணி 70,000 உச்ச்ராயா ஒசரம். இந்த இடத்துல ஒசரம்னா தலைகீழ இருக்கக்கூடிய ஒசரம், ஆழம்னு வச்சுக்கலாம்.
அந்த மாதிரி பாத்தாளம் இருக்கு, 7 பாத்தாளம் இருக்கு. அதாவது பாத்தாளம்னா கீழே இருக்கக்கூடியது. அவர் பாத்தாளம் பதம் தான் காண்பிக்கிறார். தசசாஹஸ்ரம் ஏகைக்கம் பாத்தாளம், அதுல ஒவ்வொரு பாத்தாளமுமே 10,000 யோஜனைகள் அளவுக்கு இருக்கக்கூடியவைகள். என்னென்ன? அதலம் விதலம் சைவ நிதலம் சகபஸ்திமத் மகாக்ஷ்யம் சுதலம் சாக்ரியம் பாதாளம் சாபி சப்தமம். நாம சாதாரணமா அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல மகாத்தல கலாத்தல பாத்தாலா அப்படின்னு சொல்லுவோம். இங்க அதே கொஞ்சம் பெயர் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. அத்தலம் வித்தலம் சுத்தலம்னு ஒண்ணு சொல்லுவோம், அது பின்னாடி வந்துருக்கு. அத்தல வித்தல சுத்தல மகாத்தல அது இருக்கு, மகாட்சியம் மகாத்தல. தலாத்தலம் பாத்தாளம்னு சொல்லுவோம். அந்த தலாத்தலம் தான் நித்தலம். அத்தல வித்தல சுத்தல ரசாத்தலம்ங்கிறது தான் கபஸ்திமத்து அப்படிங்கிறதாக இருக்கு. ஆக 7 பாத்தாளத்துக்கும் பெயர். ஒவ்வொரு பாத்தாளமுமே பாத்தாளம்னு ஒண்ணு இருக்கு, கீழே போகக்கூடியவைகளை பாத்தாளம்னு சொல்றார். அவைகள் ஒவ்வொன்றுமே 10,000 யோஜனைகள் அடி ஆழத்துல. முதல்ல இங்கேருந்து 10,000 அடி அதுல பாத்தாளம், அதுக்கு அடுத்த 10,000 அடி சுத்தலம் விதலம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ பாத்தாள வர்ணனை, பாத்தாளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம எல்லாருமே பாத்தாளம்னா பாத்தாள லோகங்கள், பாத்தாளம் மாத்திரம் இல்லை, அதுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அத்தலாதி பாத்தாள லோகங்கள், கீழே இருக்கக்கூடிய அதோ லோகங்கள்னு வச்சுக்கோங்க. இவர் அதோ லோகம் கீழே இருக்கக்கூடிய லோகம்ங்கிற அர்த்தத்துல பாத்தாளம் சொல்றார். 2வது ஸ்லோகத்துல தசசாஹஸ்ரம் ஏகைக்கம் பாத்தாளம்னு இருக்கே, அந்த பாத்தாளம் அதோ லோகம் கீழே இருக்கக்கூடிய லோகம்னு அர்த்தம். அதுல பாத்தாளம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கீழே இருக்கக்கூடிய லோகங்கள்ல பாத்தாளம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது. அதனால நாம பாத்தாள அதாவது கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் அப்படின்னு சொன்னாலே அது வெறும் இருட்டாதான் இருக்கும், ஒண்ணு பெருசா இருக்காது அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். ஆனா அதுகளை வர்ணிக்கிறார். சுக்ல கிருஷ்ணா ருணா பீதாக சர்க்கரா சைல காஞ்சனாக பூமயோ யத்ர மைத்ரேய வரப்பிராசாதமண்டிதாக. எப்படி அங்க இருக்கக்கூடியதான பூமிகள், அத்தல் விதாரிகள்ல இருக்கக்கூடிய பூமிகள் ஒண்ணுல சுக்லமான பூமியா வெளுப்பா இருக்குமா, அத்தியந்தம் தனியா இருக்குமா இருக்கும். கிருஷ்ணா ஒண்ணுல கருப்பா இருக்கும், ஒரு இருட்டு. அருணா, அருணம் அப்படின்னா ஒரு மாதிரி சிவப்பான தன்மை. பீதாக மஞ்சள், சர்க்கராக சர்க்கரைனா பொடி பொடியா இருக்கும் இல்லையோ, அதனால மணல்கள். ஷைல இன்னொன்று கற்கள், நிறைய கல்லு. காஞ்சனாக இன்னொன்னுல தங்கமயமானதான், தங்கமயமான ஒரு பாத்தாளம். பூமையோய மைத்ரேய வரப்பிராசாதமண்டிதாக. இந்த அதோலோகங்கள்ல பூமிகள் எல்லாம் ஒவ்வொன்னுலயும் சுக்லமான பூமியா இருக்கும், ஒண்ணுல கிருஷ்ணமான கருப்பான பூமியா இருக்கும், ஒண்ணுல சிவப்பான பூமியா இருக்கும், ஒண்ணுல மஞ்சளான பூமியா இருக்கும், இன்னொன்னுல மணல் நிறைந்ததான பூமியா இருக்கும், இன்னொன்னுல கற்களா இருக்கக்கூடிய பூமியா இருக்கும், இன்னொன்னுல காஞ்சனமா இருக்கக்கூடியதா இருக்கும். கிருஷ்ணா ருணா பீதா சர்க்கரா சைல காஞ்சனாக பூமையோ யத்ர மைத்ரேய வரப்பிராசாத மண்டிதாக. அந்த அதோலோகத்துல ஒரு இடத்துல சுக்லமான பூமியா இருக்குமா, வெளுப்பாக, பூமியே வெளுப்பா இருக்குமாம், ஒண்ணுல கருப்பா இருக்குமாம், ஒண்ணுல சிவந்த பூமியா இருக்குமாம், ஒண்ணுல மஞ்சளாக இருக்கு, இன்னொன்னுல சர்க்கரை. சர்க்கரைன்னா மணல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பொடி பொடியா இருக்கிறதுனால மணல்னு காண்பிக்கிறாள். ஷைல கற்கள், ஷிலா, ஷிலான்னா கல்லு, அதனால கல்லுமயமா இருக்கக்கூடியதான நிறைய சரள கற்கள் மாதிரி இருக்குமோ என்னவோ. பாப்ப மன்னவாள் எல்லாம் அந்த மாதிரி நரக்காதிகள் எல்லாம் கொண்டு போய் விடுவாளோ என்னவோ. காஞ்சனம் தங்கமயமானது. இப்படிப்பட்டதான அந்த அந்த பூமிகள் அதோலோகத்தினுடைய பூமிகள். ஆனா எல்லாத்திலையுமே மிகச்சிறந்ததான வரப்பிராசாத மண்டிதாக, நல்ல மிகச்சிறந்ததான பிராசாதங்கள், உப்பரிகைகள், மாடிகள், பெரிய பெரிய மாடிகளாக இருக்கக்கூடியதான உத்கிருஷ்டமான உப்பரிகைகளை கொண்ட பிராசாதங்களை கொண்டதான அந்த மாளிகைகள் அங்க இருக்கின்றன. அங்க யார் யார் இருக்கா?
தேஷு தானவ தைத்தேய ஜாதய சதசஸ்ததா நிவசந்தி மகாநாக ஜாதயஸ்ச மகாமுனே. அவைகள்ல தானவர்கள், தனுவினுடைய குமாரர்கள், தைத்தேயர்கள், திடீரிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்களினுடைய பல வகைப்பட்டதான ஜாதிகளும், ஜாத்தின்னா பிரிவுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அங்கேயும் ஜாதி இருக்கா, அதுல உத்கிருஷ்டா நிகிருஷ்டங்கிறதான தன்மைகள். ஜாதிங்கிற வார்த்தைக்கே ஒன்றினுடைய உயிரை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறதாக அர்த்தம் சாஸ்திரத்துல. அதாவது இப்போ பானை அப்படின்னு சொல்றோம். ஏன் பானை பானைன்னு சொல்லப்படுறது அப்படின்னா, பானைய நாம ஏன் ஏதோ புஸ்தகம் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, பானை பானையா இருக்கிறதுக்கான காரணம், அதுல பானைக்கு உயிர் நாடியா உயிரை கொடுக்கக்கூடியதாய் பானையை பானையாக ஆக்கக்கூடியதான பானைத்தன்மை இருக்கு. பானைத்தன்மைக்கு கடத்துவம் அப்படின்னு பெயர். கடத்துவம்னா கடமாம் தன்மை, பானையாம் தன்மை. இந்த பானையாம் தன்மை பானையில மாத்திரம்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. புஸ்தகத்துல புஸ்தகமாம் தன்மை தான் இருக்கும், புஸ்தகத்துவம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்போ ஒரு வஸ்துவை அந்த வஸ்துவா ஆக்கி கொடுக்கறது அதுல இருக்கக்கூடிய தன்மையாகிற ஜாதிங்கிறதுனால, ஜாதிங்கிற வார்த்தைக்கு ஒன்றுக்கு உயிரை கொடுத்து மற்றவற்றிலிருந்து அதை, அதாவது இதர வஸ்துக்களிலிருந்து பிரித்து காண்பிக்க கூடியது. புஸ்தகத்திலிருந்து பிரித்து காண்பிக்க கூடியது பானையை எதுன்னா பானை தன்மை அப்படிங்கிற கடத்துவம் தான், அதுதான் ஜாதி. அதனால தேவ ஜாதிகள் இருக்கா, நிறைய தேவர்களினுடையதான தேவர்கள், தானவர்கள், தனுவினுடைய புத்திரர்கள், அதே மாதிரி தைத்தேய ஜாதிகள், திதியினுடைய குமாரர்கள், சதசஸ்ததா, அது மாதிரி நூற்றுக்கணக்கான ராட்சசர்கள், அதாவது தைத்தேயர்கள், தானவர்கள்லாம் இருக்கா. அது மாத்திரம் இல்ல, மகாநாகஜாதயச்ச, நிறைய மகாநாகங்கள், நிறைய நாகங்கள் இருக்கு. அவைகள்ல கருடன் உடம்புல இருக்கக்கூடியதான சங்கச்சூடன் அப்படிங்க, சூடாயாம் சங்கபாலம் குலிகம் அபி புஜே தட்சிணே பக்ஷிமல்லா அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த கருடனினுடையதான உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாகங்களையும், ஸ்ரீரங்கத்துல போனா அந்த பெரிய கருடன் பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி எழுதிருக்கார். அதுல பார்த்தா நம்ம சேவையாகும் எல்லா நாகங்களுமே. அப்படி நாகங்களை எப்படி இருக்கும், நீட்டின்னு இருக்கும். அதுல சூடாயாம் சங்கபாலம், சங்கபாலன் அப்படிங்கிறதான ஒரு கருடன், ஒரு நாகத்தை தலையில, குலிகம் அபி புஜே தட்சிணே, தன்னுடைய வலது புஜத்துல அங்க குலிக்க நாகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் காண்பிக்கிறார். ஆக நிறைய நாகங்கள் இருக்கு. நிவசந்தி மகாநாக ஜாதயஸ்ச மகாமுனே, அதனால பார்த்த கீழ்லோகங்கள்ல அவைகள் தான் வசிக்கின்றார்கள். ஸ்வர்லோகாதபி ரம்யாணி பாதாலானி தினாரதः பிராஹஸ்வர்க சதாம் மத்தியே பாதாலாபியாகதோ திவி. பாதாளத்திலிருந்து ஒரு முறை, அதாவது பாதாள லோகம், அந்த பாதாள லோகத்திலிருந்து எப்பயோ ஒரு வாட்டி சொர்க்கலோகத்துக்கு போனார் நாரதர். அப்புறம் போயிட்டு அவர் சொல்றார், பாதாள மாதிரி இல்ல சொர்க்கம் அப்படின்னு. பாதாளம்ங்கிறத நீங்க மறுபடியும் பாதாள லோகம் ஒன்றை மாத்திரம் இல்லாமல் அதோலோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். என்ன இருந்தாலும் அதோலோகங்களை மாதிரி இல்ல சொர்க்காதி லோகங்கள்னு அதுதான் காண்பிக்கிறார். ஸ்வர்லோகாதபி ரம்யாணி பாதாளானி, ஸ்வர்லோகாதபி ரம்யாணி, பாதாளங்கள் எல்லாம் ஸ்வர்கலோகத்தை காட்டிலும் அழகானவைகளாக இருக்கின்றது என்று ஸ்வர்க சதாம் மத்தியே, பாதாளத்திலிருந்து ஒரு முறை திரும்பி வந்து சொர்க்க வாசிகளிடத்திலே நாரத மகர்ஷி காண்பித்தாரே அந்த பாதாளம். அதாவது நாம சாதாரணமா ஒரு இடம் பூமியில நல்லா இருக்குன்னாக்க, இது பூலோகத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சொர்க்கம் அழகானது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது சொர்க்கலோகம் பூமியில இல்லைங்கிறது தெரியுங்கிறதுனால அந்த அளவுக்கு நன்னா இருக்கக்கூடியத பூகத ஸ்வர்க்கம்னு. ஆனா இவர் என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, பாதாள லோகத்தை பார்க்கறச்சே, அதாவது அதோலோகங்களை பார்க்கறச்சே
தேவலோகங்கள்லாம் ஒண்ணும் இல்லதான் அப்படிங்கிறார். ஸ்வர்லோகாதபி ரம்யாணி பாத்தாலானி தினாரதாக அப்படின்னு நாரத மகர்ஷி ஸ்வர்கவாசிகளுக்கு நடுவுல சொன்னாரே, ராகஸ்வர்க சதாம் மத்தியே பாத்தாலாபியாகதோ திவி, பாத்தால அபியாகதாக, பாத்தாலாத் அபியாகதாக, கீழ்லோகத்திலிருந்து மேலே வந்திருக்க கூடியதான கருடன் நாரதர் அவரிடத்திலே சொன்னார், சொர்க்கவாசிகளிடத்திலே சொன்னார், சொர்க்க லோகத்தை காட்டிலும் ரம்யமானவைகள் பாத்தாளங்கள் அப்படின்னு காண்பித்தார். அதாவது சொர்க்க லோகத்துக்கு போயிட்டு நரக்க லோகத்துல ஒரு வாட்டி போனார். அங்க போனா நரக்க லோகம் சொர்க்க லோகம்னு சொன்னார். ஏன் நரக்க லோகம் சொர்க்கம்னு சொன்னார் அப்படின்னா, சொர்க்கத்துல இருக்கக்கூடியதான போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் இங்க கிடைக்க பெறுகின்றது அப்படிங்கிறதுனால. ஆனா ஸ்வர்கலோகத்துக்கு போய் என்ன சொல்றார் அப்படின்னா, நரக்க லோகம் மாதிரி சொர்க்கம் இல்லைன்னு. ரெண்டுமே என்னது, சொர்க்கலோகத்துக்கு வந்து இருக்கிற பொழுது அதை வசதியா சொல்லணும். ஆனா நரக்க லோகம் மாதிரி, நரக்கம்னா கீழே இருக்கக்கூடிய லோகம் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ நரக்கம் ஸ்வர்க்கம்ங்கிறதுல இன்னொரு கவி கூட சொன்னார், இந்த சொர்க்கம் நரக்கம் துக்கம் ஆனந்தம் அப்படிங்கறதெல்லாம் என்னடா நம்ம மனோபாவம் தான். இது நன்னா இருக்குன்னு நினைச்சோம்னா நன்னா இருக்கு, நன்னா இருக்கல அப்படின்னு நினைச்சோமானா, மோர் பக்கத்துல இருக்கு, இந்த மோர் என்னமோ வாசனை வருது அப்படின்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதான். சில பேருக்கு அது வாசனை வந்துருக்காதான், வாசனை வார்த்தையில தான். கொஞ்சம் போறோம் சாத்துமுது கச்சிட்டா மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க, கச்சி போயிடுத்து அப்படின்னு. வெறுமையே இல்லாட்டா கூட அவ மனசுல, அண்ணாவே இருந்தா கூட அவ மனசுல அப்படி ஆமா ஆமா கொஞ்சம் போற கசக்கிறது அப்படின்னு விடுவா. எதுக்கு சொல்றேன்னா, எல்லாமே மனோபாவம் தான். சொர்க்கம் நரக்கம்னு தனியா ஒண்ணு கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாதுன்னா அந்த நாஸ்திகன் சொல்ற மாதிரி சொல்லல, ஒரு உற்சாகத்தை ஊட்டுறதுக்காக சொல்ற. சொர்க்கம் அப்படிங்கிறது நரக்கமாக ஆகும் எப்போன்னு, சொர்க்கமே நரக்கமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி, நரக்கமே சொர்க்கமாகும் பெருமாள் பெயரை சொல்லிட்டு இருந்தா. அப்படிங்கிற மாதிரி சொர்க்கலோகத்துல போய் நமனும் முத்கலனும் பேச அவன் சொல்றான். அப்ப பெருமாளினுடைய நாம சங்கீர்த்தனம் அமைந்து விட்டதானா அந்த இடம் சொர்க்கம், என்ன பாத்தாளமாகவே இருந்தாலும் சரின்னு. ஆனா இங்க என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, சொர்க்கலோகத்துல இருந்து என்ன இருந்தாலும் நரக்கத்தை மாதிரி இல்லையே இது அப்படின்னுட்டாரா. என்னன்னு சொன்னார், ஸ்வர்லோகாதபி ரம்யாணி பாத்தாலானி தினாரதாக, பாத்தாளங்கள் எல்லாம் சொர்க்கலோகத்தை காட்டிலும் வசதியானவைகள் என்று யாரிடத்திலே சொன்னார், சொர்க்கசதாம் மத்தியே, சொர்க்கவாசிகளுக்கு நடுவுல, அவளுக்கு நடுவுல இருக்கிற பொழுது இந்த மாதிரி சொன்னார். நிறைய பேர் சூழ்ந்துட்டு இருக்கா, அப்ப சொன்னார் சொர்க்கவாசினாம் மத்தியே. பிராகஸ்வர்க சதாம் மத்தியே பாத்தாலாபியாகதோ திவி, பாத்தாளத்திலிருந்து வந்து சொர்க்கலோகத்துல இந்த மாதிரி சொன்னார். ஆஹ்லாத, அங்க என்ன இருக்கு, அவ்வளோ இனிமைக்கு அங்க என்ன இருக்கு, அதாவது சொர்க்கலோகத்துல இல்லாத அளவுக்கு அங்க இனிமைக்கு என்ன இருக்கு அப்படின்னா அதை காண்பிக்கிறார். சொர்க்கலோகத்தை காட்டிலும் வசதியா இது பாத்தாள லோகமே நன்னா இருக்கு அப்படின்னா அங்க என்னென்ன இருக்குன்னு காண்பிக்கிறார். ஆஹ்லாதகாரிண சுப்ராஹ மணயோஹ யத்ர சுப்ரபாஹ நாகாபரண பூஷாசு பாதாளம் கேன தத்சமம். நாகராஜனினுடையதான தலையில நாகாபரண பூஷாசு, அவனுடைய தலைகள்ல ரத்தனமயமானதான மணிகள் மின்னுகின்றன 9 தலைகள்லையும். நாகா பாத்தாலே கஸ்யது ஆஹ்லாதகாரிண சுப்ராமணையாக, ஆஹ்லாதத்தை ஏற்படுத்தக்கூடிய, மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான சுப்ராமணையாக, சுப்ரமான மணிகள், பிரகாசமானதான மணிகள் இருக்காங்க. அதுவும் என்ன சுப்ரம் பிரகாசமானது, சுப்ரபம் நன்னா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது தேஜஸ கொண்டது. அதெல்லாம் நாகாபரண பூஷாசு, எல்லாம் நாகத்துக்கு, நாகங்களுக்கு ஆபரணமாய் தலையில இருக்கக்கூடியவைகளா இருக்கு. அப்போ
நாகங்கள் வசிக்கிறது, அவைகளினுடையதான தலைகள்ல இருக்கக்கூடியதான பிரபமிக்கான தேஜஸ் கொண்டதான மணிகள். பாதாளம் கேன தத் சமம். அதனால பாத்தவத்துல பாத்தாளத்துக்கு நிகரா ஒண்ணு உண்டோன்னுட்டார். பாத்தாளத்துக்கு நிகரா ஒண்ணு உண்டான்னு கேட்டுட்டார் நாரதர். அதனால நாகாபரண பூஷாசு பாதாளம் கேன தத் சமம். दैत्यदानव कन्याभिः इतश्चेतश्च शोभिते पातालं कस्य न प्रीतिं विमुक्तस्यापि वायनेव जायते. दैत्यदानव कन्याभिरितश्चेतश्च शोभिते पाताले. அங்க நிறைய பெண்கள்லாம் இருக்காளோ இல்லையோ அந்த பாத்தாளத்துல, அவள்லாம் பெருமை இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருக்காளாம். அப்போ யார் யாரு? தைத்திய தானவ கன்யாபிஹி, தைத்தியர்கள் தானவர்கள் இவர்களினுடையதான கன்யாக்களால இதச்சேதச்ச சோபிதே. இதச்ச இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய, வாஸ்தவத்துல இதச்சன்னா இங்கும் இங்கும்னு சொல்லணும், ஆனா தமிழ்ல அர்த்தம் சொல்றச்சே இங்கும் அங்கும் அப்படிங்கிறோம். அதனால இதச்சேதச்ச சோபிதே பாதாலே கஸ்யன பிரீதிர் விமுக்தஸ்யாபி ஜாயதே. எந்த ஒரு விமுக்த ஆத்மாவாகவே இருந்தாலும் யாருக்குத்தான் இவைகள் எல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. பாதாலே கஸ்யன ருச்சிஹி கஸ்யன பிரீதிஹி விமுக்தஸ்யாபி ஜாயதே. விமுக்தனுக்கே பற்றற்று போயிருக்கக்கூடியதான சாமியார், அந்த யதிகள், இந்த மாதிரியா இருக்கக்கூடியவாள், அவளுக்கெல்லாமே கூட விமுக்தம், இந்த பூமியை விட்டு புக்தி அடைந்திருக்கக்கூடியவன் எல்லாருக்குமே பாத்தாளத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு வரணும், இன்னும் அவ்வளவு நன்னா இருக்குங்கிறா அப்படின்னு தோழிடுவோம். அதனால விமுக்தஸ்யாபி பாத்தாலே கஸ்ய பிரீதிர்னு ஜாயதே. அவன் விமுக்தனாகவே இருந்தாலும் அவனுக்கு எப்படித்தான் பாத்தாளத்துல ஒரு பிரீத்தி வராமல் போய்விடும், மகிழ்ச்சி வராமல் போய்விடும். திவார்கரஷ்மயோ யத்ர பிரபாம் தன்வந்தினா தபம். பகல் வேளையில சூரியனுடையதான உஷ்ணங்களே இல்லாமல், ஆனா சூரிய கிரணங்கள் பொழுகின்றன எந்த பாத்தாளத்தையோ அப்படிங்கிறார். அதாவது பாத்தாளம்ங்கிறது திருப்பி திருப்பி அடையன்னு சொல்லிட்டு இருக்கிறது, அது ஒரு வகைப்பட்ட அதோலோகம் அப்படிங்கிறது மாத்திரம்தான் ஒழிய பாத்தாளம்னா பாத்தாளம்ங்கிற ஒரே ஒரு லோகத்தை நாம சொல்லல. அதனால திவார்கரஷ்மயோ எத்திர, பகல் வேளையில திவா அர்க்கரஷ்மயா சூரியனுடைய கிரணங்கள் இதச்சேதச்ச சோபிதே இங்கும் அங்கும் பிரகாசிக்க கூடியதான இந்த ஒளியை கொடுக்கக்கூடியவைகள் இருக்கான். திவார்கரஷ்மயோ யத்ர பிரபாம் தன்வந்தி நா தபம். சூரிய கிரணங்கள் உஷ்ணத்தை ஏற்படுத்தாமல் ந ஆதப்பம், ஆனா என்னத்தை ஏற்படுத்துறது அப்படின்னார். அர்க்கரஷ்மிகள் எல்லாம் சூரியனுடையதான கிரணங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடியவைகள் எல்லாம் எந்த விதமான நோவு நொடியும் இல்லாததாக ஆக்கி பாத்தாளம்ங்கிறதான, பாத்தாளம்னா அந்த கீழே இருக்கிற லோகத்துக்கு இது எடுத்துன்னு போறா இந்த வர்ணனைய. அப்படி சூரியனுடைய கிரணங்கள் படக்கூடிய அளவுக்கு வசதியா இருக்கக்கூடியது. அதுதான் திவார்கரஷ்மயோ யத்ர பிரபாம் தன்வந்தி நா தபம். எந்த விதமான உஷ்ணமும் இல்லாமல் பிரபையானது அங்க ஏற்படுறது. சசிரஷ்மி நசீதாய சசிரஷ்மிஹி சசிரஷ்மிர் நசீதாய நிஷித்யோதாய கேவலம். சந்திரனினுடைய கிரணமானா அது எங்கேயாவது ரொம்பவும் அதிகமானதான ஹிமகர கிரணன் அப்படிங்கிற காரணத்தினால ஒருவேளை சந்திரனையே தன்னுடைய இதுவாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், மொழியை கொடுக்கக்கூடிய வஸ்துவாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம்
சசிரஷ்மியானது அந்த லோகத்துல குளிர்ச்சியை ஏற்படுத்தணும், குளிர்ச்சி ஏற்படுத்துறது இல்லையா? சசிரஷ்மிர் நஷீதாய. ஆனா என்ன, ராத்திரி வேளையில சில காரியங்கள் நிஷித்தம், அவ்வளவுதானே தவிர சசிரஷ்மிர் நஷீதாய நிஷித்யோதாய கேவலம். பகல் வேளைகள்ல நமக்கு இன்னும் தேஜஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது இந்த சந்திர கிரணங்கள் எல்லாம். திவார்க்கரஷ்மியோ யத்ர சப்ரபாம் கச்சந்தி தாமசம் நாதபம் சசிரஷ்மிர் நஷீதாய நிஷிபோதாய நிஷித்யோதாய கேவலம். புஸ்தகம் ஜெராக்ஸ் புஸ்தகமா இருக்கிறதுனால, அதுவும் ரொம்ப ஜெராக்ஸ் எடுத்தே 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்கிறதுனால சரியா சில இடங்கள்ல வரல. அந்த ஒரிஜினல் புஸ்தகமே அப்படிதான் இருந்திருக்குமோ, அதுல இது ஜெராக்ஸ் வேற, அதனால சில இடங்கள்லாம் சரியா வரல. இது அதான் சரியா வரலன்னா என்னதுங்கிறது. சசிரஷ்மிர் நஷீதாய நிஷித்யோதாய. ஒரே ஒரு க்ஷணம். சசிரஷ்மிர் நஷீதாய நிஷித்யோதாய கேவலம். சந்திரனினுடையதான கிரணங்கள் எல்லாம் ந சீதாய குளிர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இல்ல, அது சொதா குளிர்ச்சியானதானது சந்திரன்கிறது. ஆனால் அது என்ன பாதுகாப்பு, ராத்திரி வேளையில தியோதாய கேவலம் வெறும ஒளிய கொடுக்கறதுக்காகத்தான் சந்திரன் இருக்கானே தவிர அங்க குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு பிரகாசிக்கவில்லை. அப்படின்னா அந்த இடமே சொதா வேண்டிய அளவுக்கு குளிர்ச்சியை கொண்டதாக இருக்கின்றது. அதே மாதிரி பகல் வேளையில திவார்க்கரஷ்மயோ யத்ர பிரபாம் தன்வந்தி நாதபம், பிரபையை ஏற்படுத்துறதே தவிர ஒளியை ஏற்படுத்துறதே தவிர ந ஆதபம், அது அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்துவதில்லை. இப்படி உஷ்ணத்தை ஏற்படுத்தி ஒளியை ஏற்படுத்துறான் இங்க, ஆனா அங்க அந்த மாதிரி இல்ல. ராத்திரி வேளையில குளிர்ச்சியை ஏற்படுத்தி பிரகாசத்தை ஏற்படுத்துறான், அங்க பிரகாசம் மாத்திரம் குளிர்ச்சியை ஏற்படுத்துறது இல்லை. அந்த அளவுக்கு அந்த அந்த லோகம் நன்னா இருக்குன்னு காண்பிக்கிறார். பக்ஷ்ய போஜ்ய மகாபான முதிதைரபி போகிபிஹி யத்ர ந ஞாயதே காலஹ கதோபி தனுஜாதிபிஹி. அங்க இருக்கக்கூடிய தனுஜர்களால அசுராளால அவர்களால பக்ஷ்ய போஜ்ய மகாபான முதிதைஹி, பக்ஷ்யம் போஜ்யம் முதலியதான மகாபானம் முதலியவைகளால மகிழ்ந்திருக்கக்கூடியதான மகாபோகிகள் இருக்கக்கூடிய நம்ம பாரத தேசம்தான் அங்க கர்ம பூமி, மற்ற லோகங்கள் எல்லாம் போக பூமிகள் அப்படின்னு சொல்லுவா. சில பேர்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, அதாவது இதெல்லாம் சில பேர் சொல்லக்கூடியது அடியேன்னு சொல்றேன், இது அப்படியே எடுத்துக்க வேண்டாம். அதாவது தனியா இந்த மாதிரி புராணாதிகள்ல வர்ணிச்சிருக்கக்கூடியவைகள் எல்லாம் தனியா நாம இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய லோகத்தை காட்டிலும் வெளியில தனியா இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அது எல்லாமே இப்போ நரகாதிகள், இந்த பாத்தாளாதிகள் அதெல்லாம் வர்ணிக்கிறா. அதெல்லாம் மற்ற தேசங்கள், அதுலயும் நல்லா பெரிய இவெல்லாம் இருக்கா. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கர்மசக்தாளா இல்ல, வேற மாதிரி இருக்கா. அவளுடையதான வழக்கம் பழக்கம் ஆச்சாரங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்குங்கிறதுனால அவதான் தேவதானவர்கள் அப்படின்னு சொல்லி தனியா இவைகள் எல்லாம் இல்லைன்ற மாதிரி சில பேருடையதான அபிப்பிராயம். இந்த லோகங்கள்ங்கிறதெல்லாம் தனியா இல்லை அப்படின்னு சில இங்கிலீஷ்காரெல்லாம் அந்த மாதிரி சில பேப்பர்லாம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கூட எழுதியிருக்கா. இந்த மாதிரி இந்தந்த லோகங்கள் தான் இந்தந்த, இப்ப நம்ம பிளக்ஷத்வீபம், நம்ம ஜம்பு தீபம், அதை சுத்தி பிளக்ஷத்வீபம், அதை சுத்தி ஒண்ணு இருக்கு. அது மாதிரி நாம கடைசியில கிரௌஞ்சம், ஷாக்கம், புஷ்கரம் வரைக்கும் தீபங்கள் இருக்குன்னு சொன்னோமே. இதெல்லாம் இந்தந்த இடங்களாகத்தான் இருக்கணும்னு அவளா ஒரு, அதாவது அனுமானிச்சு அவள்லாம் சொல்லி இருக்கக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி இந்த பாத்தாளாதிகள் எல்லாம் நேர இந்தியாவுக்கு நேர பாத்தாளமா போனீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு நாம போறச்சே இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், டவுன் அண்டர் அப்படின்னுவோம். ட்ரிப் டவுன் அண்டர், டூர் டவுன் அண்டர் அப்படின்னுவோம். டவுன் அண்டர்னா இந்த ரவுண்டா இருக்கக்கூடிய இந்த பூமியில நாம இந்த இடத்துல இருக்கோம்னா அதுக்கு தென்னண்ட பகுதியில இங்க இருக்கு ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது. ஆனா
அதனால அதுக்கு நமக்கு கீழே டவுன் அண்டர்னு நாம சொல்றோம்னா. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் அடியனுடைய சிஷியன் ஒருத்தன், அந்த பையன் இங்க வந்த பொழுது அவன் சொன்னான், சார் ஆஸ்திரேலியால இருக்கிறவாள்லாம் பூமி ரவுண்டா இருக்கிற காரணத்தினால நமக்கு அவ கீழே தெரியறது, ஆனா அவளுக்கும் நாம கீழே தெரிகிறோம் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த பூமி இப்படி சக்கராக்காரமா இருக்கிற காரணத்தினால இங்க இருக்கிறவாளும் அவளும் வேற வேற, இவாதான் மேல இருக்கா இவ கீழே இருக்காங்கிறது அந்த நித்தியமான தன்மை இல்லாமல் அது அவளுக்கும் தனக்கு கீழே இந்த பாரதாதி தேசங்களா இருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்கான். அதனால அவ சில பாரதத்துக்கு வரத கூட அவ டவுன் அண்டர் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொன்ன அவ. அப்போ இந்த மாதிரியான லோக்கங்கள் எல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல வகைப்பட்டதான சமுத்திர பகுதிகள், பல வகைப்பட்டதான நீர் பகுதிகள், நிலப்பகுதிகள் தான் அப்படின்னு சொன்னால் நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், அதுகளெல்லாம் போக பூமிகள். அங்க இருக்கிறவாள்லாம் என்ன பண்றா, பானாசக்தாளா இருக்கா, சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்கா, பக்ஷ்ய போஜ்ய பான ஆசக்தாளா இருக்கா. அதனால அதெல்லாம் போக பூமிகள். போகிபிஹி யத்ர நஜ்ஞாயதே காலஹ கதோபி தனுஜாதிபிஹி. தனுஜாதிகள் எல்லாம் வந்து சேர்ந்து கிளம்பி விட்ட பிறகும் கூட கதோபி தனுஜாதிபிஹி ந ஞாயத்தே காலஹா, அங்க இருக்கக்கூடியதான தனுஜர்களால நீண்ட கால கணக்குங்கிறது அவளாலே உணர்ந்து கொள்ளப்படவில்லை. பின் என்னன்னா, நாம எப்படி ஒரு கால விசேஷம், ஒரு ஸ்தான விசேஷம்னு நாம இருக்கோமோ அந்த மாதிரி காலஸ்தானாதிகளை கொண்டு அவ இருக்காள். அவளுக்கும் ஒவ்வொரு விதமானதான பக்ய போஜ்யாதிகள் எல்லாம் உண்டு, அவர்களுக்குன்னு ஒரு தனி ஆச்சாராதிகள் எல்லாம் உண்டு. அந்த காரணத்தினால் இங்க இதுதான் இருக்குன்னு சொல்ல மாட்டாமல் ந ஞாயத்தே காலஹா, இத்தனை வருஷ காலம் ஆச்சு, அந்த காரணத்தினாலே இவர் இப்படி வருவார், 14 வருஷம் ஆச்சு ராமன் திரும்பி வருவான்னு பரதன் இருந்தா பாருங்கோ, அந்த மாதிரி ஏதாவது உண்டானார். இப்போ என்ன வர்ணிக்கிறார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியதான சரசுகள் கமலாகராக, நிறைய தாமரை பொதிகைகள் இருக்கின்றன. பும்ஸ்கோ கிலா பிலாபாஷ்ட பும்ஸ்கோ கில அபிலாபாஷ்ட, அங்க இருக்கக்கூடிய குயில்களினுடைய கூவுதல்கள். அதனால பும்ஸ்கோகிலங்களினுடையதான மிகச்சிறந்ததான இனிமையானதான குரல், அதை கொண்டு மனோஜான்யாம்பராணிச்ச, அங்க இருக்கிறவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் நிச்சயமா நன்னா பிரகாசமா பளிச்சுன்னு இருக்குமா. பூஷணான்யதி சுப்ராணி கந்தாட்யம் சானுலேபனம். பூஷணங்கள் ஆயுதங்கள், பூஷணங்கள், அலங்காரங்கள். பூஷணானி அதிசுப்ராணி, அந்த பூஷணங்களும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்ல, அதனால அதிசுப்ராணி நல்லா பிரகாசிக்கக்கூடிய பூஷணங்கள். கந்தாட்யம் சானுலேபனம், ஆட்யங்கிற வார்த்தைக்கு நிறைய பணக்காரன்னு அர்த்தம். கந்தாட்யன் அப்படின்னா வாசனையையே பணமாக கொண்டவன், அதாவது வாசனையிலே மிகச்சிறந்ததான தன்மையை கொண்டிருக்கக்கூடிய இந்த பூஷணான்யது. வனானி நத்யோரம் யானி சராம்சி கமலாகராஹ பும்ஸ்கோ கிலாபிலாபாஷ்ச மனோஜானி அம்பராணி ச. மனோஜானி அம்பராணி, மனோஜம் ரொம்ப மனசை கொள்ளக்கூடியதான அம்பரங்கள், வஸ்திரங்கள். அதுக்கு மேல ஆபரணங்களையும் சொன்னார். பூஷணான்ய அதிசுப்ராணி கந்தாட்யம் சானுலேபனம், நாம அனுலேபனத்துக்காக வச்சிருக்கக்கூடியதான சந்தனாதி. கந்தாட்யம் சானுலேபனம் வீணா வேணு மிருதங்கானாம் ஸ்வனைராபூரிதானி ச. வீணா வேணு மிருதங்கம் முதலியவைகளினுடையதான ஒலிகளாலேயும் நிரம்பி இருக்கின்றது. ஸ்வனைராபூரிதானி ச
ஏதான்யன்யானி சோதார பாக்ய போக்யானி தானவைஹி தைத்யோரகஸ்ச புஜ்யந்தே பாதாளாந்தரகோச்சரைஹி. இவைகளை எல்லாம் அங்க வீணா வேணும் முதலியதான வாத்திய விசேஷங்கள்லாம் இருக்குன்னார். இந்த மாதிரியான எல்லாராலையும் அதாவது பரிபோக்கியமா இருக்க வேண்டியது, நல்லா அனுபவிக்க வேண்டியதா இருக்கக்கூடியதான இந்த வீடுகள் எல்லாம், இந்த ஆபரணங்கள் எல்லாம், இந்த வஸ்திரங்கள் எல்லாம், அந்த ஊரே, இது எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். இதெல்லாம் வீணா வேணும் மிருதங்கானாம் சொனைர் ஆபூரித்தானிச்ச அவைகளினுடையதான ஒலிகளாலேயும் நிரம்பி இருக்கிறது. ஏதான் யன்யானி சோதார போக்யானி தானவைஹி உதார பாக்ய போக்யானி பிரகாசமானதான பாக்யத்தையும் பிரகாசமானதான போக்யத்தையும் கொண்டிருக்கக்கூடியவனாய். ஏதான் யன்யானி சோதாரம் உதார பாக்ய போக்யானி தானவை. உதார பாக்யத்தினாலே போக்யம் அனுபவிக்கத்தக்கதாய் இருக்கக்கூடியதான இவைகள் எல்லாம் தைத்யோரகஸ்ச புஜ்யந்தே பாதாளாந்தரகோச்சரைஹி. இப்படி பாதாளத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பாதாளாந்தர கோச்சரைஹி. இங்க இன்னும் நிறைய நாகங்கள் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய நாகங்களினுடைய குமாரத்திகள் எல்லாம் இருக்கா. இப்படி எல்லா விதமானதான நாகங்களினுடையதான குமாரத்திகள், அவர்களினுடையதான வம்சம், அவர்களினுடையதான பரம்பரை, இது எல்லாமே தைத்யோரகைச்ச புஜ்யந்தே. அந்த தைத்திய உரகம், பாம்புகள் தைத்தியர்களாலேயே நிரம்பி இருக்கின்றன. தைத்யோரகைச்ச புஜ்யந்தே பாதாளாந்தரகோச்சரை. ஒரு பாதாளத்தினுடைய உட்பகுதிகள்ல இருக்கக்கூடியவர்கள், அவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்சிட முடியாத அளவுக்கு அந்த 7 நரக்கங்களுக்குள்ள இருக்கலாம். பாதாளானாம் அதச்சாஸ்தே விஷ்ணோர்யா தாமசி தனுஹு சேஷாக்ஷ்யா யத் குணான் வக்தும் ந சக்தா தைத்யதானவாஹ. பாதாளானாம் அதச்ச, பாதாளங்களுக்கு கீழே, அந்தே அதுக்கு கீழே முடிவுல, சேஷாட்சியா, சேஷன்கிறதான ஆதிசேஷன்கிறதான பெயரை கொண்டிருக்கக்கூடிய வஸ்து. அது என்னதுன்னார், யத் குணான் வக்தும் ந சக்தா தைத்யோரபி. எந்த ஒரு சேஷனினுடைய குணங்களை சொல்லுவதற்கு, யத் குணான் வக்தும், எஸ்ய குணான்னா எஸ்ய வர்ணியமான இதானியும் வர்ணியமான கஹா, யார் வர்ணிக்கப்படுகின்றான் அப்படின்னு ஆதிசேஷன். அதனால அவனை சொல்றார், சேஷாட்சியன்கிறதான ஒருத்தன், சேஷாட்சியான சேஷை என்கின்றதான பெயரை கொண்டவன், அவனுடையதான தன்மையானது ரொம்பவும் விலட்சணமா இருக்க. அந்த தன்மையானது அந்த காரணத்தினால் அதனுடைய இடத்துல இன்னொன்னு வந்து ஒட்டின்னு இருக்கேன். அந்த மாதிரி வந்திருக்கக்கூடியவைகள் எல்லாம் கூட ஆதிசேஷனை தவிர மற்றதெல்லாம் எதெல்லாம் வந்து ஒட்டின்னு இருக்கோ, இந்த பூமியினுடைய தாரணம்ங்கிறதான கிரியால அவைகள் எல்லாம் காரியகரமாக ஆகாதான். அப்போ எந்த ஒரு இந்த ஆதிசேஷ மூர்த்தி ஒண்ணு உண்டோ, அது எந்த எம்பெருமானை பற்றி மாத்திரமே சொல்லிக் கொண்டிருப்பதோ, அவனை தவிர்த்த வேறு எதிலேயும் ஈடுபாடு கொள்ளாததோ, அப்படிப்பட்டதான எந்த எம்பெருமான் உண்டோ அவனுடையதான குணகீர்த்தனங்கள் அபதானங்களை எல்லாம் பண்ணறதுக்குன்னே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு லோகத்திலையும் வசிக்கக்கூடியவர்கள். அதுல எந்த எம்பெருமானினுடையதான குணத்தையோ, எந்த எம்பெருமானினுடைய தாமசமானதான சரீரத்தையோ, எந்த விதமானதான உத்கிருஷ்டமானதான தன்மைகளோ, இது எல்லாவற்றையும் பாதாளாந்தர கோச்சரைஹி தைத்யோரகைஹி புஜ்யந்தே, பாதாளத்தில் வசிக்கக்கூடியவர்களாலே தான் அவைகள் ரசிக்கப்படுகின்றன, ருச்சிக்கப்படுகின்றன, கொண்டாடப்படுகின்றன. அப்போ பாதாளத்துல இருக்கக்கூடிய, பாதாளம்னா திருப்பி அதோலோகம், அந்த அதோலோகத்துல இருக்கக்கூடியவாள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதனாலதான் யாதவ விதயத்துல சொல்லும் பொழுது
தன்னுடைய காரியங்களை எல்லாம் ரட்சிச்சுக்கோங்க. தன்னுடைய காரியத்தை ரட்சிச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா தான் பண்ண வேண்டியதை பண்ணணும். அப்ப பெருமாளுக்கு சொல்லி பெருமாளை அவதரிக்க வைக்கணும் அப்படின்னு, ராமனை அவதரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான எண்ணம் விஸ்வாமித்திரருக்கு வந்ததே, அதெல்லாம் தான் இவாளினுடைய அனுகிரக விசேஷம். அப்படி ராமனினுடைய இன்னும் எத்தனை விதமானதான தேவதாக்கள் உண்டோ அத்தனை பேரினுடையதான குணகீர்த்தனங்களை எல்லாம் பண்ணணுமானா அதுக்கு எப்படியானால் நமக்கு காலம் போராதோ அந்த மாதிரி பெயரினாலேயே முடிவில்லாமைங்கிறதான அனந்தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய எந்த எம்பெருமானினுடையதான தாரகமான ஆதிசேஷ சரீரம் உண்டோ அதை யாரும் வர்ணிக்க முடியாதுன்னு காண்பிக்கிறார். சேஷாட்சியா எத்குணான் வக்தும் நசக்தா தைத்திய தானவாக. தைத்திய தானவாகங்கிறது அங்க உட்கார்ந்து அவ தைத்திய தானவர்கள் எல்லாம் பெருமாளினுடைய குணகீர்த்தனமோ பெருமாளினுடைய கைங்கரியப்பரர்களினுடைய குணகீர்த்தனத்தையோ பண்ணுவாளா சுவாமி அப்படின்னா இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த ஆதிசேஷன் இல்லைன்னா தைத்திய தானவர்களும் இல்ல, அவன் தான் அங்க தரிச்சுட்டு இருக்கான். பின்ன அவனையாவது கொண்டாடணும். அது மாத்திரம் இல்ல, தைத்திய தானவர்கள் எல்லாம் பெருமாளுக்கு எல்லாரும் விரோதிகள் அல்ல, எல்லாருமே கூட பெருமாளை கொண்டாடுறவாதான். அதுலயும் இவனுக்கு சொல்லும் பொழுது நம்ம வாமனனை சொல்லும் பொழுது ராட்சசானாம் சாமான்யம் அதிதைவதம் தேவானாம் அசுராணாம் ச சாமான்யம் அதிதைவதம் அப்படின்னா, இப்படி என்னென்ன விதமானதான போக்கியமானதான வஸ்துக்கள் உண்டோ அந்த போக்கியத்தை எல்லாம் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த தேவர் தைத்திய தானவர்கள் உண்டோ அந்த தைத்திய தானவர்கள் எல்லாம் பெருமாளினுடைய ஆதிசேஷனினுடைய ரூபத்துல கீழே இருக்கக்கூடியதான ஒரு சரீரம். அது என்னடா பெருமாளினுடைய தாமசிக்கமானதான சரீரமா? பாதாளானாம் அதஷ்டாஸ்தே விஷ்ணோர்யா தாமசி தனுஹு. விஷ்ணுவினுடையதான தாமசிக்கமானதான சரீரம். தாமசிக்கமானதான சரீரம் அப்படிங்கிறதுனால அது தவறானதுன்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை, நமக்குதான் தாமசத்தை கூடாதுன்னு. பெருமாள்கிட்ட எல்லாமே இருக்கு. அப்போ சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறது, ஆனால் அவருடைய சரீரத்துல திவ்ய திருமேனியில இருக்கு அப்படிங்கிறது இல்லாம தாமசிக்க ரூபத்துல தாமசிக்க தன்மையை கொண்டு அங்க பண்றார். தாமசிக்க குணம்னு எடுத்துக்க வேண்டியதில்லை, தாமசிக்க தன்மை தாமசிக்க குணம் அவன்கிட்ட இல்ல. அப்படி தாமசிக்க பெருமாளினுடைய தாமசிக்க தன்மையினுடைய பிரயோஜனம் என்னன்னா மற்றவர்களா அதை யதாவத்தா அறிந்து கொள்ளப்பட முடியாது. இப்போ விஷ்ணு மாயான்னு ஒண்ணு இருக்கு. விஷ்ணு மாயான்னு இருக்குன்னா அது விஷ்ணுவினிடத்துல இல்ல, அது மற்றவாழ மயக்கிறது. அந்த மாதிரி தாமசிக்கமானதுன்னா அந்த விஷ்ணுவினிடத்துல தாமசிக்கத்துவம் கிடையாது. ஆனால் அந்த தாமசிக்கமானது கீழே இருட்டானதான லோகங்களுக்கெல்லாம் கீழே இருக்கக்கூடிய காரணத்தினால அது ஆதிசேஷ ரூபத்திலே இருந்து அந்த லோகங்களை எல்லாம் தரிக்கின்றது. யோனந்தः பட்சதே சித்தைஹி தேவோ தேவர்ஷி பூஜிதா. தேவதேவர்ஷிகளாலே பூஜிக்கப்பட்டவனாய் அனந்தன் என்று அவன் கொண்டாடப்படுகின்றானோ அது யசஹஸ்ர சிராவ்யக்த ஸ்வஸ்திகா மூலபூஷணா. யார் 1000 தலை கொண்டவனோ வியக்த ஸ்வஸ்திகா மூலபூஷணா. ஸ்வஸ்திக் வடிவத்துல ஸ்வஸ்திக் அப்படிங்கிறதானது இப்படி இப்படி போடுறோம் இல்லையா, ஒரு இசட் மாடு போட்டு ஆப்போசிட்ல இந்த பக்கமாவும் போட்டு படுறோமே ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது, அதுக்கு சம்ஸ்கிருத பதம் அது ஸ்வஸ்திகா அப்படிங்கிறது. அப்படி ஸ்வஸ்திகா மூலபூஷணா. அந்த ஸ்வஸ்திகம் பணஸ்த ரேகா சின்ன விசேஷா. இந்த படத்துல நம்ம சில பாம்புகளுக்கெல்லாம் திருமணம் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி சிலதுக்கெல்லாம் இப்படி ஸ்வஸ்திக் மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி ஸ்வஸ்திகா மூலபூஷணா ஸ்வஸ்திகா மலபூஷணா ஸ்வஸ்திக அமல பூஷணா. அந்த அழகானதான ஸ்வஸ்திக ரூபத்துல இருக்கக்கூடியதையே இதுவாக பூஷணமாக கொண்டவன் அப்படிங்கிறது. பணாமணி சஹஸ்ரேண
யஸ்ஸ வித்யோதயன் திஷாஹ சர்வான் கரோதி நிர்வீர்யான் ஹிதாய ஜகதோசுரான். தன்னுடைய ஆயிரக்கணக்கானதான பணங்களிலே உள்ளதான மணிகளாலே, பணாமணி சஹசிரேண, ஆயிரக்கணக்கானதான அந்த படங்களிலே உள்ள ரத்தன மணிகளாலே, வித்யோதயன்னு திஷாஹ, திசைகளை எல்லாம் பிரகாசிப்பிப்பவனாய், சர்வானு நிர்வீர்யான் கரோதி, தன்னுடையதான தேஜஸினாலேயும் தன்னுடையதான அனுகிரக சக்தியினாலேயும் லோகங்களுக்கெல்லாம் ஹிதம் பண்ணணுங்கிறதான புத்தியினாலே தன்னை தவிர்த்து யார் யாரெல்லாம் அந்த மற்ற லோகங்களுக்கெல்லாம் கெடுதல் பண்ணணுங்கிறதான அபிப்பிராயத்துல இருப்பாளோ அவ எல்லாரையும் அவன் நிர்வீர்யான் கரோதி, வீரியமற்றவர்களாக பண்ணுகின்றான். எதுக்குன்னார்? ஜகதஹா, லோகத்தினுடைய ஹிதாய. அப்ப அசுரர்கள் எல்லாவரையும் அவன் சக்தி இல்லாமல் பண்ணுவான்னா என்ன அர்த்தம்னார்? அவளை காட்டிலும் சக்திமத்தா இருக்கான். அவன் அவ்வளவு சக்திமத்தா இருக்கிறது எதுக்குடானார்? அசுரர்களை எல்லாம் தன்னுடைய பலத்தினாலே ஒண்ணுமில்லாமல் நிர்வீரியமாக ஆக்குவதற்காக. மேல மதா கூர்ணித நேத்ரோசௌ யஸ்வதைவைக குண்டலஹ கிரீட்டி ஸ்ரக்தரோ பாதி சாக்னிஸ்வேதைவாச்சலஹ. நன்னா ஒரு அவன் வெள்ள விளையர்னு இருக்கான். அவனுக்கு மேல ரத்தன பிரபைகள் எல்லாம் இருக்கு. கண்ணுகளும் நாங்க ஒரு மாதிரி கூர்ணித்தமா, மத கூர்ணித்தமா இருக்கு. நல்லா கள்ளு குடிச்சவனுடைய கண்ணு மாதிரி இருக்கான். அதனால மதா கூர்ணித நேத்ரோசௌ, மதத்தினாலே ஆகூர்ணித்த சுற்றக்கூடிய கண்ணை கொண்டவனாய், சதை வைக குண்டலாக, அவன் ஒரு காதுல மாத்திரம் குண்டலன் போட்டு இருக்கான். இந்த காலத்துல எல்லாரும் ஃபேஷன் பண்றதெல்லாம் ஒரு காதுல மாத்திரம் போட்டுக்கிறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் பெருமாள் அவனுடையதான பக்தாள் கிட்டேயே இருக்கு. ஏக குண்டலாக கிரீட்டி, கிரீட்டத்தை கொண்டவன், ஸ்ரக்தராக, மாலை அணிந்து கொண்டவன், அப்போ இத்தனையும் அணிகலன்களையும் வெள்ள விளையர்னு இருக்கக்கூடியவன், கண்ணுகள் எல்லாம் சிவப்பு தன்மையை கொண்டு ஒரு மாதிரி கூர்ணித்தமா இருக்கிறத பார்த்தா, அக்னிரிவாச்சலாக, ஒரு அக்னிய கொண்டதான ஒரு மலை மாதிரி அவன் இருக்கான். நீலவாசாக, கருப்பானதான வஸ்திரம், மதோத்ரிக்தாக, மதத்தினாலே உத்ரேகம் கொண்டவனாய், ரொம்பவும் கொழுப்படைந்தவனாய், அதாவது அவன் லோகத்தை எல்லாம் தாங்குறான்னா அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமை அது. ஸ்வேதாஹாரோபசோபிதாக, வெண்மையான மாலையினாலே பிரகாசிக்க கூடியவனாய், சாப்ர கங்கா பிரவாகோசௌ கைலாசாத்ரி திவாபராஹா, வெளுப்பான உடம்புல வெளுப்பான மாலையை போட்டு இருக்கிறத பார்த்தா நன்ன கங்கையினுடையதான பிரவாகத்தை கொண்டிருக்கக்கூடிய வெளுப்பான ஹிமாலய மலையை போலே இருக்கின்றான். சாப்ர கங்கா பிரவாகோசௌ கைலாசாத்ரி திவாபராஹா லாங்கலாசக்த ஹஸ்தாக்ரோ பிப்ரன் முசலமுத்தமம் உபாஸ்யதே ஸ்வயம் காந்தியா யோவாருண்யாச்ச மூர்த்தயா. அவனை சுத்திலும் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக வாருணிங்கிறதான கள்ளு ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். வாருண்யாச்ச மூர்த்தயா காந்தியா உபாஸ்யதே ஸ்வயம், தானே அந்த வாருணி தேவத்தை, அந்த வாருணியினுடைய அதிதேவதையானவள் இவனுக்கு உபாசனை பண்ணி இவனுக்கு சேவிக்கணுங்கிறதான காரணத்தினால அனந்தனுக்கு இது பண்றாளா, பரிச்சரியா பண்றாளாம். லாங்கலாசக்த ஹஸ்தாகிரஹா, கையிலே ஒரு பக்கம் கலப்பைய, லாங்கலம் கலப்பைய கொண்டிருக்கான். இன்னொரு பக்கத்துல பிப்ரன் முசலம் உத்தமம், இன்னொன்னுல முசலம் உலக்கைய கொண்டிருக்கான். உலக்கையையும் கலப்பையையும் கையிலே ஆயுதமாக கொண்டு அவன் உபாசியதே ஸ்வயம் காந்தியா யோவாருண்யாச்ச மூர்த்தயா, வடிவெடுத்து வந்ததான வாருணி போன்று இருக்கக்கூடியதான வடிவெடுத்து வந்திருக்கக்கூடியதான வாருணின கள்ளு, அதனாலே அவன் உபாசிக்கப்படுபவன். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு அதிதேவத்தை உண்டு. அந்த கள்ளு தேவலோகத்துல இருக்கக்கூடியதான அந்த சமுத்திரத்தை மதனம் பண்ண பொழுது ஒரு கள்ளு கூட வந்தது, அதுக்கு பேர் வாருணின்னு பேர். அது ஸ்திரீலிங்கம். அப்ப வாருணிங்கிறதுக்கு ஒரு அதிதேவத்தை உண்டு, ஒரு ஸ்திரீ. அந்த அதிதேவத்தையானதான ஸ்திரீ இவனை பரிச்சரியை பண்ணுகிறாள். வாருண்யாச்ச மூர்த்தயா உபாஸ்யதே ஸ்வயம் காந்தியா யோவாருண்யாச்ச மூர்த்தயா கல்பாந்தே யஸ்ய வக்ரேப்யோ விஷானல சிகோஜ்வலாஹ சங்கர்ஷணாத்மகோ ருத்ரோ நிஷ்கிரம்யாத்தி ஜகத்ரயம். கல்ப காலத்திலே, கல்பாந்த காலத்திலே, கல்ப முடியக்கூடியதான காலத்திலே எந்த ஆதிசேஷனினுடைய, அதாவது அனந்தனினுடையதான திருவாய்களிலிருந்து
விஷானல சிகோஜ்வலாக நன்னா விஷமாகிறதான அனல சிகைகளாலே பிரகாசிக்க கூடியதான வெளியில வருது யாருடான்னார் லோகத்தை எல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய சங்கர்ஷணன் அந்த சங்கர்ஷனாத்மகமானதான ருத்ரன் அவன் கிட்ட இருந்து அந்த வாய்கள்ல இருந்து வருகின்றான் நிஷ்கிரம்யாத்தி ஜகத்ரயம் அவன் வெளிவந்து லோகத்தை எல்லாம் அவன் சாப்பிடுகின்றான் சபிப்ரச்சே கரீபூதம் அசேஷம் க்ஷிதிமண்டலம் பிப்ரச்சேகரீபூதம் அசேஷம் க்ஷிதிமண்டலம் அத்தனை பூமி மண்டலத்தையும் சேகரீபூதம் அசேஷம் முழுவதுமான ஒரு ஆபரண விசேஷமாய் கொண்டிருக்கானே அந்த ஆபரண ரூபமாக சேகரீபூதம் தலைக்கு அணிகலனாக இருக்கக்கூடியதாக க்ஷிதிமண்டலம் இது சுவாமி தேசிகனே வர்ணிக்கிறார் யாதவாபிஷேகத்துல முதல் சர்க்கத்துல அப்படி எவனுக்குடைய சிகண்ட தேசிகனுடைய யாதவாபிஷேகம் முழுக்க இதை ஆதாரமா வச்சுட்டுதான் அதனால அந்த ஆதிசேஷனினுடைய பணாமண்டித்தங்கள் அதாவது படம் எடுக்கிறது தலைகள் அதற்கு மேலதான் இந்த இதெல்லாம் இருக்குங்கிற காரணத்தினால் இந்த பூமிகள் எல்லாம் தாங்கப்படுகின்றது அப்படிங்கிற காரணத்தினால் அந்த பூமி அவனுடைய தலைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அணிகலன் மாதிரி இருக்கு பிப்ரச்சே சபிப்ரச்சே கரீபூதம் அசேஷம் க்ஷிதிமண்டலம் ஆஸ்தே பாதாள மூலஸ்தஹ சேஷः அசேஷசுரார்ச்சிதः ஆஸ்தே பாதள மூலஸ்தஹ பாதாளத்திற்கு கீழே அசேஷசுரார்ச்சிதः அத்தனை விதமானதான சுரர்களாலேயும் கொண்டாடப்படக்கூடியவனான இந்த பாதாள மூலஸ்த சேஷோ சேஷ சுரார்ச்சிதா அசேஷ சுரர்களாலேயும் கொண்டாடப்படக்கூடியதான இந்த பெருமாள் இந்த அனந்தன் தஸ்ய இப்படி இருக்கான் தஸ்ய வீரியம் பிரபாவச்ச ஸ்வரூபம் ரூபமேவச்ச அவனுடையதான வீரியத்தையோ அவனுடையதான பிரபாவத்தையோ அவனுடைய ரூபத்தையோ மகா ரூபமேவச்ச அவனுடைய ரூபத்தையோ யாரும் உள்ளது உள்ளபடியாக வர்ணிக்க முடியாது யசைஷா சகலா பிருத்வி பணாபி பணாமணி சிகாருணா யசைஷா சகலா பிருத்வி அவனுடையதான தலையில தானே அத்தனை லோகங்களும் இருக்கு அப்போ சகலமான பிருத்வி மண்டலமும் இவனிடத்துலதான் இருக்கு யாரை சார்ந்ததோ அத்தனை விதமானதான சமுத்திரங்களும் இது பூமியும் ஆஸ்தே குசுமமாலேவ கஸ்தத் வீரியம் வதிஷ்யதி அந்த பூமியை அவன் தன்னுடைய மாலை மாதிரி சாத்தின்னு இருக்கான் அவனுடைய வீரியத்தையும் தேஜஸையும் யாராலே சொல்லி மாடும் யதா விஜிரும்பதே நந்தாக எப்பொழுது அனந்தன் எழுகின்றான் அப்படின்னு இவருக்கு தோன்றதோ यदा विजृम्भते नन्ता मदा गूर्णित यशैषा सकला पृथ्वी फणामणि दिशेस्तथा फणामणि शिखारुणा आस्ते कुमुदमशेषेण आस्ते कुसुममालेव कस्तद्वीर्यं वदिष्यति यदा विजृम्भते नन्तः मदा घूर्णितलोचनाः तदा चलति भूरेशा साद्रितो यासकानना எவனுடையதான மார்புகளிலே மாலை மாதிரி பூமியானது இருக்கிறதோ அவனுடைய வீரியத்தை யாராலே சொல்லி மாளும் அப்படின்னு சொல்லி எதா விஜிரும்பதேனந்தா ஆனா அந்த அனந்தன் அவன் பாட்டுல அப்படியே சமுத்திரமா இது சமுத்திரத்துக்கெல்லாம் கீழே பாத்தாளாதிகள்ல இருந்துட்டு தாங்கிட்டு இருக்கான் தன்னுடையதான படங்களால ஆனால் அவன் ஒருவேளை அவன் மதாத்பூர்ணித லோச்சனாக ஒரு மாதிரி மதத்தினாலே சொருகி போனதான கண்ணை கொண்டவனாய் அவன் சதா சலத்தி கோபத்தினாலேயோ வருத்தத்தினாலேயோ அவன் இப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவன் சலத்தை பெறுவானாகில் சதா சலத்தி பூரேஷா சாத்ரிதோயா சகானனா அப்போ பூமி முழுக்கவுமே அவனோட கூட கஷ்டப்படுவத காரியத்துல ஈடுபட்டு விடும் அதனால ததா சலதி பூரேஷா சாத்ரிதோயா சகானனா அப்போ இந்த மலைகள் என்ன தீர்த்தங்கள் என்ன இவைகளை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியே அசையும் இவன் அசைஞ்சானா பூமியே அசையும்
கந்தர்வாப்சரச சித்தாः கின்னரோரகபூரணாः கின்னரோரகசாரணாः நாந்தம் குணானாம் கச்சந்தி தேனானந்தோயம் அவ்யயாः. அவனுடைய குணங்களுக்கெல்லாம் எந்த விதமானதான முடிவும் இல்லாத காரணத்தினாலே அவனுக்கு என்ன, அதனால அவனுக்கு சேஷன்னு பெயர். நாந்தம் குணானாம் கச்சந்தி நைவ தேனானந்தோயம் அவ்யயாः யஸ்ய நாகவதூஹஸ்தைஹ கலிதம் ஹரிச்சந்தனம். நாகவதுக்கள் இவனுடையதான அந்தப்புற ஸ்திரீகள், அவர்களினுடையதான கையிலிருந்து எஸ்ய நாகவதூஹஸ்தைர்கலிதம் ஹரிச்சந்தனம், அவர்களினுடைய கைகளில் இருந்து விழுந்திருக்கக்கூடியதான எந்த ஒரு செஞ்சந்தனமானது உண்டோ முகுஷ்வாசா நிலாபாசம் श्वासा निलापास्तं याति दिक्षोदवासताम् यस्य नागवधूहस्तैर्गलितं हरिचन्दनं मुहुः श्वासा निलापास्तं याति दिक्षोदवासताम दिक्षोधूஹஸ்தைர்கலிதம் ஹரிச்சந்தனம். அந்த நாகவதுக்கள்லாம் கையில ஹரிச்சந்தனத்தை வச்சுருப்பா. அந்த ஹரிச்சந்தனங்கள் எல்லாம் முகுஷ்வாசா நிலாபாஸ்தம், அவனுடைய புசு புசுங்கிறதான மூச்சு காற்றினாலே வெளியேற்றப்பட்டதாய் யாதி திக் க்ஷோதவாசதாம் யாதி திக்ஷு உதவாசதாம் அப்படின்னு அவனுடைய குணங்களை சொல்லி மாலாதுன்னு சொல்லி அவனுடையதான பெண் மனைவியர்கள் அவ கையில இருந்து இருக்கக்கூடிய சந்தனம் கலித்தமா இருக்கின்ற பொழுது அந்த வாசனையே சுவாசா நிலாபாஸ்தம் திக்ஷோதவாசதாம் 25 வியாக்கியானத்துல காண்பிக்கிறார் பாருங்க. திக்ஷோதவாசதாம் திஷாம் க்ஷோதவாசதாம் அதிவாசச்சூர்ணத்துவம். அதாவது எந்த பெண்களினுடைய கைகளிலே இருக்கக்கூடியதான ஹரிச்சந்தனம் திசைகளிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வியாக்கியானத்துல காண்பிச்சிருக்காரு. திக்ஷோதவாசதாம் திஷாம் க்ஷோதவாசதாம், திசைகளினுடைய க்ஷோதவாசமானதான தன்மை. அதாவது அதிவாச சூர்ணத்துவம், எதை நாம வஸ்திரத்துல சேவிக்க போட்டுக்கிறோமோ அதுல இந்த காலத்துல இது அடிச்சுக்கிறோம், என்னது சென்ட் அடிச்சுக்கிற மாதிரி, அதுதான் அதிவாச சூர்ணத்துவம். வஸ்திரத்துல நாம வாசனைக்காக போட்டுக்கொள்ளக்கூடியது. அத சுவாசா நிலாபாஸ்தம் யாதி திக்ஷோதவாசதாம், இந்த அவனுடைய மூச்சு காற்றினாலே வந்திருக்கக்கூடியதான காற்று, மூச்சுகளால வந்த காற்று இவர்கள் வஸ்திரத்திலே போட்டுக்கொண்டிருக்கக்கூடியதான உதவாசதாம் அந்த வாசனை தன்மையை போக்கி விடுகின்றது. அவ பட்ல ஏதோ சென்ட் மாதிரி இவனை போட்டுண்டா இவனுடைய மூச்சு காற்றாலேயே அவைகள் எல்லாம் அற்று போய் விடுகின்றன. யம ஆராத்திய புராணர்ஷீர் கர்கோ ஜோதிம்ஷி தத்வதः, எந்த ஆதிசேஷனை வணங்கிய அனந்தனை வணங்கியே இந்த யமாராத்திய புராண ரிஷிர் கர்கோ ஜோதிம்ஷி தத்வதः, கர்க மகர்ஷிங்கிறதான, அதாவது கர்கர்னு ஒருத்தர் நமக்கு தெரியும், கிருஷ்ணாவதாரத்துல பெருமாளுக்கு அவர் தான் பெயர் வச்சார் அப்படிங்கிறது. அந்த கர்க மகர்ஷி பராசரருக்கு முன்னாடி இருந்திருக்காராம். அதாவது அந்த மகர்ஷினா அந்த கர்கர்ங்கிறதான திருநாமத்தை சாத்தின்றவர். அப்போ எந்த ஒரு அனந்தனை கொண்டாடிதான் தேவர்ஷியாக இருக்கக்கூடிய கர்கர் கூட ஜோதிஷி, ஜோதிஷ் அப்படின்னா பிரகாசமானதுன்னு அர்த்தம். ஆகாசத்துல நிறைய பிரகாசமானதா நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன்லாம் இருக்கிறதுனால இதுக்குதான் ஜோதிஷ் சக்கரம்னு பெயர். அப்படி ஜோதிஷ் சக்கரத்துல பெரிய புள்ளியாக அவர் ஆனதுக்கான காரணம் இந்த எம்பெருமானினுடைய அனந்தனினுடைய அனுகிரகம் தான். யமாராத்திய புராணைஹி புராணர்ஷீர் கர்கோ ஜோதிம்ஷி மானவாஹ ஜோதிம்ஷி தத்வதः
ஜோதிஷி அப்படின்னா இலுமினஸ் ஆப்ஜெக்ட், அதாவது பிரகாசமான வஸ்துக்களை எல்லாம். அதனாலதான் அதுக்கு ஜோதிஷ் சாஸ்திரம் அப்படின்னு பெயர். ஏன்னா அந்த ஒளிமிக்கதான கிரகங்களை பற்றி பேசுறதுனால. அதனால பழைய காலத்து ரிஷியானன்னு காண்பிக்கிறார் பராசர மகர்ஷி. அந்த அளவுக்கு பழமையாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா கர்கர். அந்த கர்க மகர்ஷியானவர் இந்த அனந்தனை ஆராதனம் பண்ணி அவனுடைய அனுகிரகத்தினால் ஞானவான் சகலம் செய்வ நிமித்த படிதம் பலம், ஞானவானாகவும் ஞாத்தவான் சகலம் செய்வ, எல்லா அந்த சாஸ்திரத்தினுடையதான எல்லா விஷயங்களையும் ஞாத்தவான் அறிந்து கொண்டான். அப்படி எல்லாவற்றையும் அறிந்து கொண்டாரோ நிமித்த படிதம் பலம், எதெல்லாம் நீண்ட காலத்துக்கு தீர்க்கமாக சேவிக்கிறாளோ அதுக்கும் அவ்வப்பொழுது சேவிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கும். அததான் காண்பிக்கிறார். ஞாத்தவான் சகலம் செய்வ நிமித்தம் நிமித்த படிதம் பலம், நிமித்தங்களை கொண்டு இருக்கக்கூடியது நிமித்தம். அப்படி எதுவும் இல்லாம என்னமோ இன்னைக்கு தோணித்துன்னு ஒரு காரியம் பண்றோம், அதுதான் அதுல ஏதாவது ஆசைகளோட பண்ணாக்க அந்த ஆசைகளை கொண்டு பண்ணதாக ஆகிவிடும். அதனால எந்த ஒரு ஆதிசேஷனினுடையதான அனுகிரகத்தை பெற்றுதான் பிறர்கள் எல்லாரும் தேனேயம் நாகவர்யேன சிரசா விதிதாமகி, இப்படிப்பட்டதான அந்த மிகச்சிறந்ததான நாகத்தினாலே கொண்டாடப்பட்டவனாய் பிபர்த்திமாலாம் லோகானாம் சதேவாசுரமானுஷாம் இப்படி நாகவர்யேன சிரசா விதிருதாமகி, தன்னுடையதான சிரசினாலே தாங்கப்பட்டிருக்கக்கூடியதான பூமி விபர்த்திமாலாம் லோகானாம் சமுதாயே சதேவாசுரமானுஷாம், அசுரர்கள் மனுஷர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான இத்தனை பூமியையும் இவனுடைய அனுகிரகத்தினாலேயே, இவன் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அத்தனையையும் தாங்குறான். அந்த அவனுடைய அனுகிரகத்தினால இந்த பூமியில இருக்கக்கூடிய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பூமியில இருக்கக்கூடியது மாத்திரம் இல்லாம பாத்தாளாதி லோகங்களும், அந்த லோகங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இவன் அந்தந்த லோகத்துல இருக்கக்கூடிய அந்தந்த மனுஷியாளுக்கு எப்பொழுதுமே சதேவ லஜ்ஜாம் பிபர்த்தி, அவன் சந்தோஷத்தை இது சதேவ லோகானாம் மாலாமிவ தரதி, லோகங்களினுடைய வரிசையை மாலையை போலே தாங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்படி அனந்தனினுடையதான அனுகிரக விசேஷத்தினால, அனந்தனினுடைய அனந்த சக்திமானான அவனுடையதான அனுகிரக விசேஷத்தினால, பக்தாளினுடைய அனுகிரகத்திற்காக அசுராளையெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடியதான அனுகிரகத்தினால எவன் அசைந்தால் இந்த அத்தனை விதமானதான பூமிகளும் அசைந்து விடுகின்றதோ, எவன் இதனால மூச்சு காற்றினால் அத்தனை விதமானதான இவைகள் எல்லாம் கூட, வாசனை வஸ்துக்கள் எல்லாம் கூட அற்று போய்விடுகின்றனவோ, எவனை அனுகிரகம் எவனை சேவித்துதான் கர்க மகரிஷி ஜோதிஷ் சாஸ்திராதிகளிலே மகா வித்வானாக இருந்தாரோ, அப்படிப்பட்டதான அந்த நாகவரியனான அனந்தனாகிறதான நாகத்தினால் இந்த லோகங்கள் எல்லாம் ஏதோ கழுத்துல மாலை மாதிரி அவன் தாங்கிக் கொண்டிருக்கின்றான். எப்பொழுதுமே இந்த தேவாசுரால் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிச்சார். இது பாதாளத்துல இருக்கக்கூடிய வர்ணனை. அந்த பாதாளத்துக்கு கீழே ஆதிசேஷனினுடைய வர்ணனைய சொல்லிட்டு மேல நரகாதிகளை பற்றி சொல்ல போறார். அத வர வாரத்துல நம்ம சேவிக்கலாம். இது 27 ஸ்லோகம் தானே இருக்கு, இதை முடிச்சுடணும் அப்படின்னு பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கிறச்சே ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறமா திருப்பி நடுவுல அடியேன்னு போயிட்டு வர மாதிரி இருந்தது. அடியன் புஸ்தகம் இதெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்குல்ல வேற, அதனால அனந்தனினுடையதான பெருமை வாச்சா மகோச்சரம் அனந்தமானது. அந்த அனந்தனினுடையதான பெருமையையும் காண்பிச்சார். ஒரு புராணம்னா எல்லாவற்றையும் பேசணும், அதுல பாதாளத்தை பத்தி பேசுற கணக்குல அனந்தனினுடையதான பெருமைகளை காண்பித்தார். அவனாலதான் இந்த லோகங்கள் எல்லாம்
தரிக்கப்படுகின்றதுங்கிறத காண்பிச்சார். வர்ற வாரத்துல மேல சேவிக்கலாம். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே द्वितीयेऽंशे पञ्चमोऽध्यायः अथ षष्ठोऽध्यायः ततश्च नरकाभिप्रभुबोधः सलिलस्य च पापिनो येषु पात्यन्ते तान् शृणुष्व महामुने. परवार्तल सेविकलं कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.